கனடால அத்திப்பட்டி மாதிரி சில கிராமங்கள்ல தண்ணியில மூழ்கடிச்ச கதை தெரியுமா? என்னடா டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோமான்னு ஷாக் ஆயிட்டீங்களா? 2025 தாங்க இருக்கும். இந்த இடம் பேரு அப்பர் கனடா வில்லேஜ். 1860ஸ்ல இருந்த கனடிய மக்கள் வாழ்க்கைய நீங்க இங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏன்டா சங்கர் படம் மாதிரி வேஸ்டா செட்டப் போட்டு இவனுங்க கோலம் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. 1950ஸ்ல செயின்ட் லாரன்ஸ் சீவே ப்ராஜெக்ட கனடா அமெரிக்க அரசாங்கம் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. கிரேட் லேக்ஸ்னு சொல்லப்படுற பெரிய ஏரிகளை அட்லாண்டிக் பெருங்கடலோட நேரடியா இணைச்சிட்டா பெரிய ஆழ்கடல் கப்பல்கள்லாம் கனடா அமெரிக்காவுக்கு சுலபமா வரலாம். அதனால வியாபாரம் பெருகுனதா இதை உருவாக்குனாங்க. இதுக்காக செயின்ட் லாரன்ஸ் ரிவரை ஒட்டி இருந்த 10 கிராமங்களை செயற்கை வெள்ளம் மூலமா மூழ்கடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் மக்களை இடமாற்றம் செஞ்சதோட இல்லாம அந்த கிராமங்களோட வரலாற்றை பாதுகாக்கணும்னு அங்க இருந்த வீடுகள், ஃபேக்டரிஸ், பிசினஸஸ் எல்லாத்தையும் பேத்தெடுத்து இங்க மோரிஸ்பர்க் பக்கத்துல செட் பண்ணிருக்காங்க. இதோட எங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸும் கனடா வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு சம்மர்ல வில்லேஜ் டூர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இங்க இருக்கிறவங்கலாம் ஆக்டர்ஸ் இல்ல, ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரேட்டர்ஸ். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில ரெடியா வச்சிருப்பாங்க. வின்டர் டைம்ல இந்த இடம் லைட் ஷோக்கு மாறிடும். ஸ்னோ பேக்ட்ராப்ல பார்க்கவே செம்மையா இருக்கும். நம்ம ஊர்ல இது மாதிரி எந்த கிராமங்களை மீட்டெடுத்து அதோட வரலாற்றை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.